அமைதியா நிக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாம நிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியும். அதுதான் உன் பலவீனமே. தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். 100 Days சீரீஸில் தொடர்ந்து வீடியோ மொபிலிட்டிக்கான பயிற்சி கொடுக்குறான்னு சொல்லியிருந்தேன். 100 Days சீரீஸில் சிலம்பத்துக்கான ரொட்டேஷன் ப்ராக்டிஸ் கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு, தசைகள் ரொம்ப இறுக்கமாக இருக்குது, நீங்கள் கொடுக்குற பயிற்சி நாங்கள் செய்யும்போது சரியாக எங்களால் அந்த கையோட சுழற்சி, மூட்டு, இந்த இதெல்லாமே சரியான சுழற்சியில் வரல, ரொம்ப இறுக்கமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது தசை ரொம்ப இறுகி இருக்கிறது. இது அதிகமாக தொடர்ந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செய்கிறாங்க, அதாவது உடல் உழைப்பு அதிகமாக இல்லாமல் வேலை செய்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக இருக்கும். இனிமேல் நான் கொடுக்க போகிற பயிற்சியே இது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க, அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க, குறிப்பாக ஐடி துறை தொடர்ந்து நாற்காலியில் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி ரொம்ப சுலபமாக இருக்கும். சிலம்பத்துக்கான கழி தான் வேணும் அவசியம் இல்லை. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பைப்ஸ் விற்கிற கடையில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூபிவிசின்னு பைப் சொல்லி கேட்டுக்கோங்க. பிராண்ட் எதுவாக இருக்கும் முக்கியம் இல்லை, யூபிவிசின்னு போட்டிருக்கும். இந்த மாதிரி பைப் கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த பிவிசி பைப்பை விட இது திடமாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக இது 1 இன்ச் பைப்புன்னு கேளுங்க. உங்கள் உயரத்துக்கு அளவெடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது சுற்று ரொம்ப கிராமமாக இருக்குன்னா பக்கத்தில் இருக்கிற சிறு நகரங்களில் நிச்சயமாக கிடைக்கும். இது எல்லாருக்கும் கிடைக்கும் விஷயம், அதனால தான் இது எடுத்திருக்கேன். இதே கணத்தில் சிலம்பத்துக்கான பயிற்சி பண்ணுற அந்த பெரம்பு கழி எல்லாருக்குமே கிடைக்குமானா கொஞ்சம் அதுக்கு சாத்தியம் இல்லை. ரொம்ப மெலிசான கழிகள் இப்போ நிறைய இடத்துல கிடைக்குது. ஸோ மெலிசான கழியில் பயிற்சி பண்ணும்போது அந்தளவுக்கு உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்காது. ஸோ கனமான கழியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி யூபிவிசி பைப் வாங்கிக்கோங்க. இது எல்லாருக்குமே சுலபமாக கிடைக்கும். மிக சொற்பமான விலை, ரொம்ப கம்மியான விலையிலே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பைப் வாங்கினா என்ன, ஒரு 150 ரூபா 200 ரூபா அந்த ரேஞ்ச் தான் வரும். அதுவே அதிகம் நான் சொல்கிறது. ஒரு நகரத்தை பொறுத்து ஒரு 50-100 விலை வித்தியாசம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் நீங்கள் பண்ண போகிற முதல் பயிற்சி ஒன்றில் உங்கள் ரைட் ஹேண்ட் மேலே லெஃப்ட் ஹேண்ட் கீழே பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு ஏற்கனவே கழியோட மையம் எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லி கொடுத்துங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் மையம் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு ரைட் மேலே லெஃப்ட்டு கீழே பிடிச்சிட்டு ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிட்டு இப்படி தூக்கி போட்டு பிடிங்க. உங்கள் வாட்டத்துக்கு எப்படி வருதோ இப்படி தூக்கி போட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்படி சுலபமாக 2 கையை மேலேயும் கீழே ஏற்றி இப்படி பழகிடலாம். நீங்கள் முதல் செய்ய வேண்டிய பயிற்சி இதுதான். மிக 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 நிதானமாகவும் கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். இதை பிடிச்சிட்டு இப்படி அசைங்க. அசைச்சிட்டு ரைட் ஹேண்ட் இப்படி அசைச்சு பழகுங்க. அதுக்கப்புறம் இது லெஃப்ட் ஹேண்டில் விட்டுட்டு இதை அப்படி தள்ளி விட்டு பிடிச்சி பழகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை சுலபமாக இப்படி தூக்கி போட்டு, நான் பிடிக்கவே இல்லை பாருங்கள், உள்ளங்கையில் நிறுத்தி தான் தள்ளி விடுறேன். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், மிக சுலபமாக இதை பயிற்சி பண்ணிக்கலாம். இந்த முதல் நாள் பயிற்சிலாம் இதில் அடுத்தடுத்த நிறைய பயிற்சிகள் இருக்குது. தொடர்ந்து உங்களுக்கு கைகளை திருப்புறதுக்கு, மேல் நோக்கி இழுக்கிறதுக்கு, கீழே இழுக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய அடுத்த பயிற்சிகள் இருக்குது. இது மிக மிக சுலபமான பயிற்சி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. இது செய்யும்போது ரொம்ப உங்களுக்கு ஒரு ஜாய்ஃபுல்லாகவும் இருக்குது நீங்கள் பண்ணும்போது. அதே நேரத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு யாரும் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இதை பயிற்சி செஞ்சுக்கோங்க. தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். நல்லதே கற்றுவங்க, நல்லதே செய்யுங்க. நன்றி.